ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் 24/2/2024 சனிக்கிழமையோடு கூடிய மாசி மகம் பௌர்ணமி எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நிச்சயமாக இந்த 3 பொருட்களை வாங்கவே கூடாது. அதனால் வீட்டில் பெரும் அளவு நமக்கு கஷ்டம் வரும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு நாளுமே ஒரு வகையில் சிறப்பு பெற்றது தான். ஒவ்வொரு நாளுமே ஒரு தெய்வத்திற்கு உரிய நாள். அதே போல் வாரத்தோட ஒரு நாளும் ஒரு நவ கிரகத்திற்கு உரிய நாள். சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்குரிய நாள். இந்த சனிக்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை, அதுவும் மகாலட்சுமி வாசம் செய்யதா சொல்லக்கூடிய பொருட்களை நம்ம வீட்டிற்கு வாங்கிட்டு வர்றது கெடு பலன்களை தான் கொடுக்கும். இதனால் மகாலட்சுமி அன்னையோட கோபத்திற்கு நம்ம ஆளாகும். அதே சமயம் சனிக்கிழமையில வாங்கக்கூடாதுன்னு சொல்ல பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால சனி பகவானோட பரிபூரண அருளை நம்ம பெற்றுக்கலாம். சில பொருட்களில் சில குறிப்பிட்ட நாட்களில் வாங்கிறதுனால நல்ல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் வாங்கக்கூடாத பொருட்களை வாங்கிறதுனால கெட்ட பலன்கள் கிடைக்கும். பலரும் இதில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நாள், திதி, நட்சத்திரம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. இது சாஸ்திரத்திலேயே குறிப்பிட்டிருக்கு. சனிக்கிழமையில் சனி பகவானுக்குரிய நாள், இது கெட்ட நாளாகவும் கருதப்படுது. இதில் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை வாங்கிறதுனால நம்ம துரதிர்ஷ்டமான பலன்களை தரும் அப்படின்னு சாஸ்திரத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் அதெல்லாம் நம்ம நம்பி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம நல்ல பலன்களை நம்ம பெற்றுக்கலாம். நவ கிரகங்களில் ஒருவராக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் சனி பகவான். இவருடைய தீய பார்வைப்பட்டா அரசன் கூட ஆண்டி ஆவான் அப்படிங்கிறது பலரோட நம்பிக்கைங்க. சனிக்கிழமையில வாங்கக்கூடாத 3 பொருட்கள் இரும்பு, எண்ணெய், உப்பு. சனிக்கிழமையில இரும்பு பொருட்கள் வாங்கிறது தீய பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமையில இரும்பு தொடர்பான பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரதை தவிர்த்திடணும். ஏன்னா இரும்பு சனி பகவானுக்குரிய பொருள். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோட உறவுகள் ஒற்றுமையை பாதிக்கும். அதாவது அடிக்கடி சண்டைகள் வரும். அதே சமயம் இரும்பு பொருட்களை தானமாக கொடுக்கறதுனால அவரோட சனி பகவானோட அருளை நம்ம பெறலாம். இது அதிர்ஷ்டத்தை தருவதோட நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை தடைகளை நீக்கும். அதனால முயன்ற அளவுக்கு இரும்பை வாங்கிறத நம்ம தவிர்த்துக்கணும். தானமாக நம்ம கொடுக்கலாம். 2வது உப்பு. சனிக்கிழமையில உப்பு வாங்கிறது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். இது நமக்கு கடனை அதிகரிக்க செய்யும். நம்ம பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சனிக்கிழமையில உப்பு வாங்கவே கூடாது. அப்படி வாங்கிறதுனால நம்ம மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நம்ம சந்திக்க நேரிடும். ஏன்னா உப்பு மகாலட்சுமிக்கு உரிய பொருள். அதனால கல்லுப்பை வெள்ளிக்கிழமையில வாங்கிறது சிறப்பு. இதனால நமக்கு செல்வம் பெருகும். அதனால சனிக்கிழமையில உப்பு வாங்கவே வாங்காதீங்க. நமக்கு மிகப்பெரிய வறுமை வந்தே சேரும். 3வது எண்ணெய். சனிக்கிழமையில நல்லெண்ணெய் வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடாது. உங்களோட உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும். நமக்கு மிகப்பெரிய நோய்கள் நம்மளை தாக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். சனிக்கிழமையில எண்ணெய் வாங்கினா அடிக்கடி தொடர்ந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அதனால சனிக்கிழமையில எண்ணெய் வாங்குறத நம்ம தவிர்த்துக்கணும். ஆனால் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தோஷங்களை போக்கும். அதனால சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தேய்ச்சி முழுவலாம். ஆனால் நல்லெண்ணெய், எண்ணெய் இதெல்லாம் வாங்கவே கூடாது. இதனால நமக்கு தொடர்ந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். சனி பகவானுக்குரிய கருப்பு எள்ளு, எண்ணெய் இதெல்லாம் தானமாக கொடுக்கறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நமக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும். நம்ம வீட்டில் செல்வ வளத்தை உயர்த்தும். அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், தானமாக கொடுக்கலாம். ஆனால் எண்ணெய் மட்டும் வாங்கிடக்கூடாது. மறந்துடாதீங்க. இந்த 3 பொருட்களை அறவே நீங்கள் சனிக்கிழமையில வாங்காதீங்க. நாளைய தினம் மாசி மகம் சனிக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி. இந்த 3 பொருட்களை வாங்காதீங்க. எப்பொழுதுமே சனிக்கிழமையில இந்த 3 பொருட்களை வாங்கவே வாங்காதீங்க. அது நம்ம வீட்டுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். நம் வீட்டிற்கு நல்லது நடக்கும் அப்படின்னா நம்ம செய்யலாம். இது கஷ்டத்தை ஏற்படுத்துங்கும் போது நிச்சயமாக இந்த 3 பொருட்களை தவிர்க்கிறது நல்லது.